Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel. We all are doing good. 100 days 100 videos. இன்னைக்கு டே 30. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ஸ்டே நைட் எடுத்த வீடியோ தான் இது. தேர்ஸ்டே நைட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபர்வானியா போயிருந்தோம். ஃபர்வானியாவில் வந்து யூபின்னு ஒரு ஹோட்டல் பார்த்தோம், யூபி கச்சோரின்னு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். இங்கே வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னு தான் போய் ட்ரை பண்ணோம். ஆனால் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இங்கே ஃபர்வானியாவில் வந்து லூலுக்கு ஆப்போசிட் அப்படி இந்த கடை இருக்குது. நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், ஏன்னா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் வந்து மீன் குழம்பு சமைச்சோம். சங்கரா மீன் குழம்பு தான் வந்து அக்கா தான் வச்சாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, கடை வச்சுக்கோங்க. கடை வச்சு ஹீட் ஆன பிறகு எண்ணெய் பூண்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோ குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வடகம் இருந்தால் வடகம் தாளிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடுகு உளுத்த பருப்பு, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலாம் போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருங்க. சைடில் வந்து குழம்பு கூட்டி வச்சுட்டாங்க. இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள், தக்காளி வந்து கையாலே மசிச்சு கொஞ்சம் வச்சுருக்காங்க அதில். அதுக்கப்புறம் புளி தண்ணி, அவ்வளோதான். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா பொன்னிறத்தை விட நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அட் லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் வந்து அந்த புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதிலே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வெங்காயம் நல்லா வெந்துக்கணும். அதுக்கப்புறம் மீன் குழம்புல போடுற மாங்காய் வந்து நாங்கள் எடுத்து அதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து மீன் குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி ஒரு தக்காளி வந்து புளிக்கரைச்சலில் இது பண்ணி வச்சுருக்கேன், புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அந்தளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து மீன் குழம்புல வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஆல்ரெடி காரம் இருக்கும். வேணும்னா உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த மீன் குழம்பு பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டைல். இப்போ வந்து எங்களுக்கு காரம் பத்தலைன்னு சொல்லி கொஞ்சமாக மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த மிளகாத்தூள் வந்து நீங்கள் வந்து அந்த வெங்காயம் வதக்குறோம்ல, அந்த டைம்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ கடைசியாக ஆட் பண்ணிட்டோம், எங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சு, அதனால கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது மூடி போட்டு மூடி விட்டுருங்க, அது கொதிக்கட்டும். எறா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 kg எறா தான். எறா எப்படி க்ளீன் பண்ணால் அதோட ஹெட்டையும் டெய்லையும் மேலே ஒரு ஸ்கின் இருக்குல்ல, அதை வந்து பிச்சிடணும். பிச்சுட்டு ஒரு கத்தி வச்சு ஸ்லைட்டாக ஒரு கோடு போட்டு அது நடுவில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா அவ்வளோதான், ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் போட்டு இறக்க வேண்டியதான். சங்கரா மீன் தான், சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் குழம்பு. சங்கரா மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. டக்குன்னு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 minutes வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம மீன் உடஞ்சி போயிடும். எங்கள் வீட்டில் இப்படி தான் அன்றைக்கி நாங்கள் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்டோம் ஃப்ரைடே அன்றைக்கி. நீங்களும் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறையா கண்டென்ட்டோடு நான் போடுறேன். மீன் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளில கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போனோம்னா சால்மியா தான் போனோம். எல்லாருக்குமே தெரியும், சால்மியாவில் அடிக்கடி நாங்கள் ஒரு பேக்கரி விசிட் பண்ணுவோம், லைலாஸ் பேக்கரின்னு சொல்லி. அந்த கடையில் வந்து அந்த ஸ்பானிஷ் பிரெட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப நல்லா ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். க்யூ எப்படி நிற்கிது பாருங்கள். இந்த க்யூவில் நின்று தான் நாங்களும் வாங்கினோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.